السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானும் பாவ மன்னிப்பும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய உரையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் செய்ய வேண்டிய சில எளிய வழிமுறைகள், அதை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான் என்ற செய்தியில் சிலவற்றை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் தொழுகையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய அந்த தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான தொழுகைகள், அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விருப்பமான முறையில் நாம் விரும்பியவாறு தொழக்கூடிய உபரியான தொழுகைகள், இவ்வாறு தொழுகை மற்றும் தொழுகை சார்ந்து செய்யக்கூடிய காரியங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். இப்படிப்பட்ட பேரோடு ஆகணும் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தொழுகையை கடமையாக்கினான். தொழுகையை நாம் தொழுது ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கடமையை நீ நிறைவேற்று. அந்த கடமையை நீ நிறைவேற்றுவதன் மூலமாக உனக்கு அதற்கான நன்மையும் இருக்கிறது, அதற்கான பாவ மன்னிப்பையும் நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். குறிப்பாக தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்னவென்று பார்த்தோமேயானால் ஒது செய்வது. இந்த ஒது இருக்கு பார்த்தீங்களா, தண்ணீர் எடுத்து அதை தயவம் செய்யக்கூடிய அந்த நிலை, தண்ணீர் கிடைக்கவில்லை தயவம் செய்யலாம். ஆனா இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தோமேயானால் தண்ணீரின் மூலியமாக நாம் செய்யக்கூடிய அந்த ஒது, அந்த ஒதுவில் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்தும் அந்த ஒதுவினால் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 413வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்கன்னா, நாம் தொழுகைக்காக செய்யக்கூடிய அந்த தூய்மை, அந்த ஒது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒதுவை தண்ணீர் எடுத்து கையை கழுவுவது, முகத்தை கழுவுவது, வாயை கொப்பளிப்பது, கையை குழந்தைகளுக்கு கழுவுவது, காலை கழுவுவது, இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய அந்த கிரியைகள், அந்த காரியங்கள், அந்த தண்ணீர் நம்முடைய உடம்பில் பட்டு நம் முகத்தின் வழியாக, கைகளின் வழியாக, நகங்களின் வழியாக அந்த தண்ணீர் வெளியேறுகிறது பார்த்தீங்களா. இப்படி இந்த தண்ணீர் வெளியேறுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். இப்படி நம் மீது கடமையாக்கிய அந்த தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய அந்த ஒது, அந்த ஒதுவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்ணீர் எப்படி வெளியேறுகிறதோ அது போன்று உங்களுடைய சிறு சிறு பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்கின்றான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஒது செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நகவாய் வழியாக நம் உடம்பில் இருந்து அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வெளியேறுவது போல நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். இந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக தொழுகைக்காக நாம் தயாராகக்கூடிய அந்த ஒதுவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நன்மையை வைத்திருக்கின்றான். இந்த ஒதுவை ஒருவர் ரொம்ப அழகா செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி ரொம்ப அழகா முழுமையாக செய்யறாங்க. செஞ்சிட்டு தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அடிப்படையில் அவர் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றார்.
ஒது செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்ணீர் வெளியேறது மூலமா பாவத்தை மன்னிக்கிறான். அந்த ஒதுவை செஞ்சுட்ட ஒதுவை செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நாம் நடந்து வரோம் பார்த்தீங்களா, நடந்து வரக்கூடிய ரொம்ப தூரத்துக்கு நடந்து வர வச்சுக்கிறோம். ஒரு கிலோமீட்டர் தூரத்துள்ள அளவில் நாம் நடந்து வருவோமே, ஆனால் அதற்கு ஒரு 1000 வெட்டுக்கள் நாம் எடுத்து வைப்போம். ஒரு ஸ்டெப்பா கணக்கு போட்டோம்னா உதாரணத்துக்கு ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வருதுன்னா அந்த 1000 ஸ்டெப்ஸுக்கு 1000 அடிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்மையை உயர்த்துகிறான். நன்மையோட தரஜாவை உயர்த்தி விட்டு மாறாக என்ன பண்றான், ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். ஒது செஞ்சா பாவம் கழியுது. ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வரும் 10 அடியோ 100 அடியோ 1000 அடியோ எத்தனை அடிகள் எடுத்து வைத்து நாம் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்றோமோ ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு நன்மைகள் உயர்த்தப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கிருபையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மீது காட்டுகின்றான். இந்த தொழுகையை சார்ந்த விஷயம் நாம நினைக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாக்கினா ஐவரை தொழுகணும் அவ்வளவுதான் முடிஞ்சது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையை சார்ந்த ஒது செய்யக்கூடிய காரியம் ஒது செய்துவிட்டு அழகிய முறையில் அதை செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் உயர்த்தப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல் வந்துட்டோம், தொழுது முடிச்சிடும். லோகர் தொழுகையை தொழுகிறோம் வச்சுக்கோங்க. லோகர் தொழுகையை தொழுது முடிச்சிட்டோம். லோகர் தொழுகையை முடித்து விட்டு ஏனைய தொழுகையை முடித்து விட்டு நாம் அடுத்த வக்துக்காக எதிர்பார்த்து பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எக்ஸ்ட்ரா நன்மை நல்லா ஒது செஞ்சா ஒரு நன்மை பாவம் மன்னிக்கப்படுது, நடந்து வந்தா நன்மை பாவம் மன்னிக்கப்படுது. தொழுது முடிச்சிட்டீங்க, தொழுது முடித்துட்டு அடுத்த வக்து தொழுகைக்காக நாம் காத்து கொண்டு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் தொழுது முடிச்சோமோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் முழுவதும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கூடுதலோ குறைவோ ஏதோ 1 மணி நேரம் அந்த தொழுகையை எதிர்பார்த்தவராக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஒது பிரியவில்லை. காற்று பிரிவதன் மூலியமாக நம்முடைய ஒது பிரியாமல் நாம் அடுத்த வக்து தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் முழுவதும் நமக்காக வானவர்கள் யா அல்லாஹ் இந்த நபருக்கு கருணை புரிவாயாக, இவரை நீ மன்னித்து விடுவாயாக என்று யார் துஆ செய்றாங்கன்னா மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படிப்பட்ட கரையா பாருங்க. ஒரு ஒருவட அது அழகிய முறையில் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தொழுது முடிச்சுட்டு அடுத்த வக்துக்காக அதே உதவியில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கோமே, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் வச்சுக்கீங்களேன், நன்மைகள் அது பாட்டு போயிட்டே இருக்கிற கஜானாவில் மறுமை என்ற கஜானாவில் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒன்று புகாரில 427வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. இது போன்று ஐவேளை தொழுகையில் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை பார்த்தீங்களா, அந்த இடைவெளியில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறான். ஃபஜர் தொழுகிறோம், ஃபஜர் தொழுவிட்டு லுஹரை சந்திக்கிறோம், தொடர்ச்சியாக இவ்வாறாக லுஹர் அஸ்ர் மஹரிப் இஷா ஐவேளை தொழுகையை நாம் தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறு தொழுது கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் அந்த கேப் என்ன பண்ணுவோம், தொழுது போனவரை ஒரு தப்பு செய்யும், தவறான ஒரு சிந்தனை வரும், ஒரு பார்வை வரும், ஒரு குற்றத்தை புரியும். அந்த சிறு சிறு பாவங்களை இந்த இடைவெளியில் லுஹர் அஸ்ர் ஒரு பாவத்தை செஞ்சியா சின்ன பாவமா அதை மன்னிச்சுட்டு மஹரிப் அஸ்ர் மஹரிபா மஹரிப் இஷாவா இவ்வாறாக நாம் என்னென்ன சிறு சிறு பாவங்கள் செய்கின்றோமோ அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைவெளியில் நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை. அது மட்டும் இல்லாமல் இது ஐவேளை தொழுகையில் மத்தியில் செய்யக்கூடிய பாவங்கள். அதே போன்று ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா ஒரு வார இடைவெளியில் நாம் செய்யக்கூடிய சிறு பாவம் இதை தொடர்ச்சியா செஞ்சு வரணும். ஐவேளை தொழுகையை தொடர்ச்சியா தொழுகணும், ஒவ்வொரு வார ஜும்மாவில் தொடர்ச்சியாக தொழுது கொண்டு வரணும். இப்படி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இபாதத்தையும் தொழுகையும் நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான்.
இந்த செய்தி முஸ்லிம்ல 394வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. ஒதுவுல ஆரம்பிச்சு கடமையான தொழுகையை தொழுது அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இவ்வாறாக ஐவேளை தொழுகையை தொழுவதன் மூலியமாக ஜும்மாவை தொழுவதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது நம்முடைய சிறு சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். இப்படிப்பட்ட நிலைமை நம்மை அறியாமலேயே நாம செஞ்ச தவறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை நிறைவேற்றி நான் உன்னை மன்னிச்சுறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய ஒரு உத்தரவாதமாக இருக்குது. இதை எத்தனை பேர் நம்ம எண்ணி பார்த்திருக்கிறோம், எண்ணி பார்த்து செய்யறோம்? நாம் பள்ளிவாசலுக்கு வீட்டில் உதவு செய்துவிட்டு வாகனம் இருந்து கூட நடந்து போவோமே ஒரு வாக்கிங் மாதிரி என்று நாம் நடந்து வருவோமே, ஆனால் ஒவ்வொரு எட்டுக்கு அல்லாஹ் ரப்பல் நன்மையை கொடுத்து பாவத்தை மன்னிக்கிறானா? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இதை நம்ம செய்யறோமா? இதில் ஒரு அசட்டைத்தனம். வீட்டில் உதவு செய்யக்கூடிய வசதி இருந்தும் கூட வீட்டில் உதவு செய்யாமல் பள்ளிவாசலுக்கு வந்து செய்யறோம். தப்பு கிடையாது, செய்யலாம். நன்மை எழுதமோ இல்லையா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வீட்டில இருந்து உதவு செஞ்சு நம்ம வந்தோம்னா எத்தனை அடி என்று நமக்கே தெரியாது. கணக்கு போட்டு பார்த்தோம்னா போயிட்டு வந்து இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு நன்மை நம்ம இழந்தோமே ஒரு கணக்கு சிரித்து பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. அதே போல ஒரு உதவை தொழுது விட்டு ஒரு வகுத்தை ஒரு பரவை தொழுது விட்டு அடுத்த பரவுக்காக எதிர்பார்த்து நம்ம பள்ளிவாசலில் அமர்ந்து அந்த நிலையிலே நம்ம அதை எதிர்கொள்வோமே ஆனால் அடுத்த வகுப்பு தொழுகை நாம் தொழுவோமே ஆனால் இடைப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் என்றால் அது எப்படிப்பட்ட வாக்கியம்! இதை நம்ம கடைபிடிக்கணும். இதை செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏன்னா பாவம் செய்வதற்கு நாம் கஷ்டப்படுறதில்லை, வெட்கப்படுறதில்லை, சங்கடப்படுவது கிடையாது. சரி, தவறை செஞ்சு முடிச்சிட்டோம், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு குற்றமுள்ள நெஞ்சம் இருக்கா, ஒரு கலக்கம் இருக்கின்றதா? அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அப்படி இருக்குமே ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்காதா, அதற்கான சூழல் ஏற்படாதா என்று நாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக வணக்க வழிபாடுகளிலேயே நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இதே போன்று ஹஜ் என்ற ஒரு வணக்க வழிபாடை எடுத்துக் கொள்வோமே ஆனால் அந்த ஹஜ் ஒரு ஒரு குற்றம் செய்யாத எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு ஹஜ்ஜாக இருக்குமே ஆனால், பாவம் அறியாத ஒரு ஹஜ்ஜாக இருக்குமே ஆனால், தாமத்தை உறவில் ஈடுபடாமல் மார்க்கம் தடுத்த காரியத்தை செய்யாமல் அதை ஒரு தூய்மையான முறையில் அவர் அதை நிறைவேற்றுவாரே ஆனால் அவர் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குமே ஆனால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் மாறுகிறார். அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மொத்த பாவத்தை மன்னிச்சிடும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஒரு உம்ரால இருந்து அடுத்த உம்ரா நம்ம 2-3 உம்ரா செய்யறோம்னா அந்த உம்ராவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். இவ்வாறாக வணக்க வழிபாடுகளில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை, சிறு சிறு பாவங்களை அந்த இடைவெளியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதில் நாம் அதிகம் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கென்ன பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்வது கிடையாது, தான தர்மங்கள் கொடுப்பது கிடையாது. கடமையான உபரியான வணக்க வழிபாடுகளை சார்ந்த சில காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவக்கூடிய அந்த உதவியிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். குறிப்பாக கடன் என்ற ஒரு விஷயம், கடன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த கடனை பெற்றவர்கள் அந்த கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்துவது கிடையாது. பல நேரங்களில் அந்த கடனை எப்படி ஏமாத்தலாம், எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி இழுத்தடிச்சு அவர் அவர்களோ கடன்காரன் மாதிரி கொடுத்தவர் என்னவோ கடன்காரனை போன்று அவருடைய வீட்டு வாசலுக்கு ஏறி வருவது என்ன, அவர் அங்க சந்திப்பது என்ன, இங்க சந்தி அவருடைய ஒரு மெக்கானிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இதனாலேயே செல்வந்தர்களும் ஓரளவுக்கு பணம் சேமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கடன் கொடுப்பதற்கு முன் வருவது கிடையாது. இவங்க கடனை கொடுத்தா நம்ம இவங்க அலையணப்பா, இவனை ஃபாலோ பண்ணப்பா, இதுக்கு அல்லாஹ் கடன் கொடுக்காமலே இருக்கலாம்னு சொல்லி அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் வட்டி தடுக்கப்பட்டது. வட்டி ஹராம், வட்டி உதவக்கூடாது. வட்டி கொடுத்து ஹெல்ப் பண்றது, இந்த வட்டிக்கு வாங்குவதற்கான உதவி செய்வது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் கடன் கொடுக்கிறோம், கடன் கொடுப்பதும் வாங்குவதும் அதை அழகிய முறையில் எழுதி கொண்டு அதற்கான அக்ரிமெண்ட்
போட்டு அது நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இந்த கடனை ஒருத்தர் கொடுக்கிறார். அந்த கடனை வாங்கிய நபர் ஒரு சிரமத்துக்கு உள்ளான ஒரு நிலையில இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார், ஒரு 3 மாசத்துல இந்த கடனை நான் திருப்பி கொடுத்துடுறேன், தொகை எவ்வளவா இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. கடன் கொடுத்தவர் பார்க்கிறாரு, ரொம்ப சிரமப்படுறாரு, இவரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபரா இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் டைம் கொடுப்போம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம், இல்ல மன்னிச்சு விட்டுருவோம், தள்ளுபடி செய்வோம் என்ற ஒரு நிலையில அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிமில் 3480வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தவர் அதை வசூலிப்பதற்காக ஒரு வாலிபரை நியமனம் பண்ணி அந்த வாலிபருக்கு ஒரு கட்டளை இடுகிறார், நீ போய் கடனை வசூலிக்கும் போது யார் அந்த கடனை கொடுப்பதற்கு சிரமப்படுகிறாரோ அவருக்கு அவகாசம் கொடு, இல்லையா அந்த கடனை நீ தள்ளுபடி செய். இப்படி தள்ளுபடி செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் நம்முடைய பாவத்தை தள்ளுபடி மன்னிக்க கூடும் என்ற நிலையில அந்த ஓனர் யார் அந்த கடனை கொடுத்தாரோ அந்த கடனை வசூலிக்கக்கூடிய அந்த நபருக்கு அவர் உத்தரவிடுகிறார், நீ போய் கடனை கேளு, கொடுத்தா வாங்கு, இல்லையா மன்னிச்சு விட்டுடு என்று அவர் சொல்றார். இதே நிலையில் அவர் நடந்து கொள்கிறார், வாழ்கிறார், மறந்து போகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் அவனை எழுப்பி நடக்கக்கூடிய நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை எழுப்பி விசாரிக்கிறானா, விசாரிக்கும் போது நீ உலகத்தில் வாழும் போது கடனை தள்ளுபடி செய்தாய், மன்னித்து விட்டாய், இன்றைக்கு நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை மன்னிப்புக்கு உள்ளானவனாக ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா பாருங்க, கடனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமை. கடனை வாங்கி அதை அடைப்பதற்கு சிரமப்படக்கூடிய நபருக்கு நாம் கால அவகாசம் கொடுப்பது, அவரை மன்னித்து விடுவது, அப்படி தள்ளுபடி செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு பண்பு. செல்வந்தர்கள் பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உண்மையில் அவர் சிரமப்படக்கூடியவராக இருக்கிறார், அவரால் அடைக்க முடியல, அவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து நெருக்கடி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. பெருந்தன்மையாக அதை மன்னிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அது யார் வரணும்னா வாங்கின நபரும் அது கொடுத்த நபரும் இருக்கக்கூடிய டிசிஷன். நாம போய் கருத்து சொல்ல முடியாது. அவர் உண்மையா பார்க்கிறாரு, அவர் சிரமப்படுறாரு, அவரால் செலுத்த முடியல, அப்படி இருக்குமே. ஆனால் இவர் கொஞ்சம் இளைய மனம் கொண்டு அதை மன்னித்து விடுவதன் மூலமாக நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்ற செய்தி இதுல வருது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி என்றால், நாம் ஒரு பாதையில நடந்து போறோம். பாதையில நடந்து போகும்போது அந்த பாதையில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் அந்த பாதையில் பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதகமாக இருக்குது. கல்லோ முள்ளோ ஏதோ ஒன்று அந்த பாதை கடக்கக்கூடியவர்களுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ சிரமமாக இருக்குமே. ஆனால் அந்த கல் முள்ளை ஒருவர் அகற்றுவாரையானால் இது மக்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். யாருடைய காலில் குத்திடும், இல்லை இந்த வாகனத்தை சறுக்கி விட்டுடும் என்ற அடிப்படையில நல்லெண்ணம் கொண்டு அந்த பொருளை ஒருவர் அப்புறப்படுத்துவாரையானால் அது மற்றவர்களுக்கு தொந்தரவு இது ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு நிலையில் அவர் இருப்பாரே. ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நபருடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். சும்மா நடந்து போறோம், ஒரு கல்லை பார்க்கிறோம், ஒரு முள்ளை பார்க்கிறோம், அது சும்மா காலில் தட்டி விடுறோம், இல்லை எடுத்து அப்படி போடுறோம், இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். இது தர்மம் நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி பாருங்க, இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயங்கள். இது நம்ம ரொம்ப மெனக்கெடுவதோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பார்க்கிறோம், ஒன்று தொந்தரவு தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கு, அதை எடுத்து நம்ம ஓரடிக்கிறோம், டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்புறப்படுத்துறோம். இதை செய்வதன் மூலியமாக இது மார்க்கத்தின் ஒரு இபாதத். இந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அங்கீகரித்து, என்னுடைய அடியான் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அவன் எடுத்து போட்டான், அவன் அப்புறப்படுத்தினான், அதன் காரணமாக அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் எப்படிப்பட்ட மார்க்கம் நாம் வாழக்கூடிய மார்க்கம்?
இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. ஒரு மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை நாம் அப்புறப்படுத்துவதன் மூலியமாக, அதை தூக்கி போடுவதன் மூலியமாக மறுமையில் அதற்கான நன்மை, உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். இது போன்ற அமல்களை செய்வதன் மூலியமாக, இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை நாம் புரிவதன் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இது போன்று இன்னும் அதிகமான செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உரையில் பார்ப்போம் என்பதை கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.